நீங்கி போமே, நின்ற இடம் தெரியாமல் நீங்கி போமே, அவர் தான் தஞ்சம்ட்டு நீ விளையாண்டா எல்லா இதுவும் விலகி உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படின்ட்டு அகத்தியர் சொல்லுதாரு. இது எல்லா கடவுளுக்கும் பொருந்தும், என்னோட ஏசப்பாவுக்கும் பொருந்தும். நான் அப்படி தான் நினச்சி விளையாடுனேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த ஒரு பாட்டில் மட்டும் சொல்லுவேன். பாரப்பா உன் திருக்கையால் நீர் பக்தியுடன் பெற்றவருக்கு பலனை கேளு, காரப்பா கண்ணறுத்தான் ஆவறுத்தான் கடிதான பில்லி சூனியம் தோஷம் யாகும், வீரப்பா கொண்டதொரு குன்மரோகம் வெந்து நின்ற குஷ்டமோடு மூர்ச்சை வாயு, நேரப்பா உனது பாதம் கண்டபோது நின்ற இடம் தெரியாமல் நீங்கி போமே. இதில் மந்திரம் எதுவுமே கிடையாது, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சாதாரண குரு தான், குரு வணக்கம், எப்படி கடவுளை வணங்குறதுன்ட்டு அகத்தியர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க, உபதேசியார் ஐயர்வாள் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, குரு சொல்லுவாங்க, ஐயர் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த உபதேசம். இது ஒரு சாதாரண உபதேசம் தான். இது பாட்டு எழுதுனாக்க நமக்கு புதுசாக தெரியுது.